9 மணி வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய டைம். நெக்ஸ்ட் இயர் ஆனுவல் பிளானர் வந்தோன்னா குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த புக் இட் வில் பி அ வெரி பிக் திங் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் அந்த ஃபில்லப்பை உங்களால் ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ரீட் த ஃபுல் கொஸ்டின். கரெக்டாக நீங்கள் இப்போ இருந்து கூட நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. பியூர்லி ஆன்லைன். நீங்கள் ஒரு வீடியோ லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டட் வந்துடும். எனக்கு பாசிட்டிவ் பேட்சில் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கூல் புக்கையும் தாண்டி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தமிழ் புக்ஸ்லாம் இருக்குது. தமிழ்நாடு வரலாறு பண்பாடு தற்காலம், தமிழ்நாடு வரலாறு பண்பாடு, இதை இங்கிலீஷ் மீடியமா உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவோம். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3 முக்கியமான விஷயம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 28 நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு 4 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும், எப்படி உங்கள் மார்க்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும், எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்சாக இது வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு மார்க், மொத்தம் 4 மார்க் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்லையும் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரைஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம், புக் ஆஃப் சாய்ஸ். அது நீங்கள் எந்த புக் நீங்கள் வந்து அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த புக்கை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும், நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் உங்களோட கூகுள் ஃபார்மில், ஸோ தட் நம்ம வந்து அதை வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் உங்களை கரெக்டாக சூஸ் பண்ண முடியும், எந்தெந்த டைம்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட் டிப்ஸ் டு அட்டெண்ட் இங்கிலீஷ் செக்ஷன். மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கு. அந்த 100 கொஸ்டின்ல நீங்க எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கொஸ்டின் பேப்பர் சினாரியோல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஹேண்டிலிங்கோட அந்த டெக்னிக்ஸை இந்த 4 மார்க் டெஸ்ட்ல நீங்க எப்படி வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும் வந்து பக்காவான கோச்சிங் கொடுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு we are also going to provide you 2026 ஃபுல் பேட்சுமே இங்கிலீஷ். அதுவும் முக்கியமாக எந்தெந்த புக்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷில் அவைலபிளாக இல்லையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கா வெங்கடேஷன் புக் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் கிடையவே கிடையாது. பட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதோட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் புக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வரக்கூடிய யூனிட் 8 புக்காக இருக்கட்டும், அண்ட் ஈவன் யூனிட் 9ல வந்துட்டு நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்க்கு வந்துட்டு ரமேஷ் சிங் படித்தாலுமே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய சில சோர்சஸாக இருக்கக்கூடிய புக்ஸ்ல இருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அந்த புக் சோஷியல் இஷ்யூஸ் புக்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து நடத்த போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 100% ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்ன கேட்குதோ அதை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் இதில் வந்து நான் வந்து எந்தெந்த புக்ஸ் நம்ம வந்து நம்மளோட கோர்ஸில் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் ஃபார் 2026 அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஃபுல் இங்கிலீஷ் மார்க் டெஸ்ட். உங்களோட டார்கெட் வந்து 99 இருக்கணும். சார் பாசிபிளா சார்? எல்லாருமே வந்து கண்டிப்பாக கொஸ்டின் டஃப்பாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. எஸ், கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருக்கும். பட் நம்மளோட மைண்ட் செட்டில் நம்ம 99 டார்கெட் வைக்கணும். இஃப் த கொஸ்டின் பேப்பர் இஸ் ஹார்ட், however you should score 91 in this paper. எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் மினிமம் 91 if the question paper is hard, if the question paper is medium I will score above 95 plus அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இருக்கக்கூடிய ரிமைனிங் டேஸ் ஃபுல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ அது போக நம்மளோட உஸ்தாதியன் புக், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் புக் வந்து as soon as annual planner ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து புக்ஸை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து இருக்கக்கூடிய நியூ குரூப் 4 பேட்டர்ன் படி இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியலில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் புக்ஸ் எல்லாம் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் வரதுக்கு முன்னாடி ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்கும். இப்போ ஹோமோனிம்ஸ் ஹோமோஃபோன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டு பார்க்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்த லாஸ்ட் 6 months ரிசர்ச் பண்ணி எடுத்ததில் உங்களுக்கு பக்காவாக வந்துட்டு எல்லா ஹார்ட் கொஸ்டின்ஸ், இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கட்டும், அரௌண்ட் 100 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், அதில் மினிமம் உங்களுக்கு 70 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னே தெரியாது. ஸோ அது மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆனுவல் பிளானர் வந்தோன்னே குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த புக் இட் வில் பி அ வெரி பிக் திங் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். அண்ட் அதை வந்து இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வில் மேக் திஸ் புக் ஸோ ஹேண்டி ஸோ தட் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் நீங்கள் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி இட் வில் பி அவைலபிள். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டோட டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து அணுக போகிறீங்க, இந்த 100 மார்க்ஸ் அணுகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு டைப் இருக்குது. ஸோ ஈஸியஸ்ட் ஒன்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஈஸியஸ்ட் ஒன்னா சார் அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் கிராமர்.
கிராமர் ஈஸியா சார்? கிராமர் தான் இருக்கிறதுலே கஷ்டம். கிராமர் தான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இதுல நீங்க ஃபுல் மார்க்ஸ் நீங்க வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரூல் உங்க மைண்ட்ல இருக்கணும். இப்பவே நோட் பண்ணுங்க. ஒரு கிராமர் கொஸ்டின் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரூல், ஐ வில் ரீட் த ஃபுல் கொஸ்டின். நான் ஃபுல் கொஸ்டினையும் படிப்பேன். ஃபுல் கொஸ்டினையும் நான் படிப்பேன். இதை இப்பவே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டென்ஸா இருக்கட்டும், இல்ல வாய்ஸஸா இருக்கட்டும், இல்ல பங்க்சுவேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரியான கொஸ்டின் டைப்ஸ்ல கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் அந்த ஃபில்லப்பை உங்களால ஃபில் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐ வில் ரீட் த ஃபுல் கொஸ்டின் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், கிராமரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எதுக்கு சார் இந்த எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, 4 ஆப்ஷன் இருக்க போகுது, 5 ஆப்ஷன், பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷன். அந்த 4 ஆப்ஷனில் ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா 2 ஆப்ஷன்ஸை நெக்லெக்ட் பண்ண முடியும். அண்ட் ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸில் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். இப்போ உங்களுக்கு வந்து டோட்டலாகவே இந்த கொஸ்டின் என்னன்னே தெரியல, அப்போது இந்த மெத்தட் உங்களுக்கு வந்துட்டு 50-50 ரேஷியோ கொடுக்கும். இது எதுக்கு சார் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக 50-50 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 90 கொஸ்டின்ஸ் நல்லா ஷார்ப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. 90 கொஸ்டின்ஸ் நல்லா ஷார்ப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆனால் ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் 50-50ல இருக்கு அப்படின்னா இதுலேயே 50 ப்ராபபிலிட்டி ரேஷியோ போட்டால் உங்களுக்கு 3.5 கொஸ்டின், அதாவது இப்போ 8னா 4 கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த 4 கொஸ்டின் வில் பிளே அ மேஜர் ரோல் இன் யோர் மெயின் செலெக்ஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கொஸ்டின் தெரியணும். செகண்ட் வந்து ஆப்ஷன் எலிமினேஷன். அண்ட் இது வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் டைப் நான் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கான்செப்சுவல் கிளாரிட்டி கொஸ்டின்ஸ். கான்செப்சுவல் கிளாரிட்டி இதெல்லாம் எந்த புக்லையும் கிடையாது. 2026 ரிலீஸ் ஆகக்கூடிய நம்ம புக்ல கான்செப்சுவல் கிளாரிட்டி கொஸ்டின்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதோட ரூல்ஸ், அது எல்லாமே நம்ம வந்து வீடியோஸ்ல வந்து நம்ம நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோம். வீடியோ கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அது தெரியும். பட் இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி கொஸ்டின் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா எடுத்தோன்னே வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அட்ஜெக்டிவ் ரிலேட்டடாக பார்க்குறது, அதை மட்டும் தாண்டி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட யூசஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸோட ரூல்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எப்படி எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி கொஸ்டினை உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்மளோட வாரியர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், சாம்பியன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், 100% அவங்க கான்செப்சுவல் கிளாரிட்டியில் நான் உங்களுக்கு 100% எந்த ஒரு குறையும் வைக்கல. கான்செப்சுவல் கிளாரிட்டி கொஸ்டின்ஸ்ல தான் எல்லாரும் மார்க்ஸை விட போறாங்க. யார் யாரெல்லாம் இதுல நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ you will get good marks in these types of questions. ஸோ இது மூணுமே உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வில் பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதுல என்னென்ன கொஸ்டின் டைப்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும், அந்த கொஸ்டின் வரும். அப்புறமா கரெக்ட் பேர், இந்த டைப் வரும். இது ரெண்டுமே ரொம்ப இது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒரு வேர்டு கொடுத்து அதோட பேர், ஆப்ஷன் பி அதோட வேர்டு அதோட பேர். ஸோ கரெக்டாக ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 and 2 ஆர் கரெக்ட்லி பேர்ட், 3 and 4 ஆர் கரெக்ட்லி பேர்ட். ஸோ அப்படி சொல்லும்போது 1, 2 கரெக்டுன்றது உங்களுக்கு தெரியணும், 3, 4 தப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால் 1, 2 சூஸ் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க, 1, 2, 3, 4ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பேசிக் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, பேஸ்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை சார் நான் மக்கப் மட்டும்தான் பண்ணியிருக்கேன்னா இந்த கொஸ்டினை மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ கிராமர் முடிஞ்சிருச்சு. இப்போது வொக்காபுலரிக்குள்ளே போகலாம். வொக்காபுலரிக்குள்ளே போகும்போது உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும்னா, நான் ஃபுல் மார்க்ஸ் இதில் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சினோனிம்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுலே ஒரு டஃபஸ்ட் சினோனிமோ வந்து கரெக்ட் பேர் என்னன்னு சொல்லி இப்போ நான் சொன்ன மாதிரி 4 வார்த்தைகளை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நோ டிசப்பாயின்மெண்ட் டியூரிங் எக்ஸாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு சைக்காலஜிக்கல் முக்கியமான ரூல். ஏன்னா இப்போ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் ஃபுல் மார்க் எடுப்பேன், உள்ளே போயிட்டு எடுத்தோடனே ஒரு கேள்வி தெரியல. அப்போ ரிமைனிங் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்க இந்த வொக்காபுலரியில் இந்த சினோனிம் கொஸ்டின் வந்து 7வது கொஸ்டினாக இருக்குது.
ரிமைனிங் நீங்கள் இன்னும் 93 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த 93 கொஸ்டினை இந்த நெகட்டிவிட்டியோடையே நீங்கள் போய் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டவுன் ஆகும். ஸோ இதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் போங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸை லாஸ்ட்டாக எழுதுங்க. கண்டிப்பாக இன்னும் நமக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்குது. ஸோ நம்ம மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா எழுதிட்டு கடைசியாக அங்கே போய் எழுதுவோம். ஸோ அப்போ நம்மளால் வந்துட்டு இன்னும் ஃப்ரீயாக யோசிச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட மற்ற கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே வாங்க. யூ வில் ஃபார் ஷியோர், நான் சொல்கிறேன் 50-50 ரூல்லையாவது நீங்கள் அதை கண்டிப்பாக எடுக்க முடியும். ரெண்டாவது, வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் கேர்லெஸ்னஸ் இருக்கவே கூடாது. எதுக்கு சார் கேர்லெஸ்னஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றீங்கன்னு பார்த்தா இதுல ஒண்ணுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கெல்லாம் கேர்லெஸ்ஸா நீங்க மார்க்ஸ் விடக்கூடிய டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லட்டா. ஒன்று, கொலோகேஷன். பார்க்க எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. கொலோகேஷன்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பார்க்க ஈஸியாக இருக்கும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு டக்குன்னு போடாமல் 4 ஆப்ஷனையும் செக் பண்ணி பொறுமையாக போடுங்க. ரெண்டாவது, ஹோமோஃபோன்ஸ் ஹோமோனிம்ஸ். ஹோமோஃபோன்ஸ் விசஸ் ஹோமோனிம்ஸ். இப்போ ஹோமோஃபோன்ஸ் இருக்கு, ஹோமோனிம்ஸ் இருக்கு. இது ரிலேட்டடாக ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின் கேட்பாங்க. ஹோமோஃபோன்ஸ்னா என்ன, ஹோமோனிம்ஸ்னா என்ன, ஹோமோஃபோன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஹோமோஃபோன்ஸுக்கும் ஹோமோனிம்ஸுக்கும் உள்ள இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், இதுதான் கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஸோ இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிற புக்கு தான் உங்களுக்கு 2026 பிளானர் வந்தோன்னே we will give it for an announcement for pre-order. ஸோ அதில் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டைப்பையும் நீங்கள் அணுகணும். ஸோ கொலோகேஷனாக இருக்கட்டும், ஹோமோஃபோன்ஸ் ஹோமோனிம்ஸாக இருக்கட்டும். அண்ட் மூணாவது, ரொம்ப அதிகமாக மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்க்சுவேஷன்ஸை நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல. பங்க்சுவேஷன்ஸ் இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பங்க்சுவேஷன்ஸை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வொக்காபுலரி கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணும்போது என்னால் முடியுன்ற நம்பிக்கை இருக்கணும். ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னு தெரியல, நம்மளால் கண்டிப்பாக அதை கடைசி நம்மளால் சால்வ் பண்ண முடியும்னு நினச்சி நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் இதில் உங்களோட அக்யூரேசி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 98% அக்யூரேசி கண்டிப்பாக வேணும். 98% அக்யூரேசி நீங்கள் இதில் கண்டிப்பாக எடுக்கணும். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், ரைட்டிங் ஸ்கில்ஸ். ரைட்டிங் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு 1 மார்க் கூட போகக்கூடாது. இதில் உங்களுக்கு 1 மார்க் கூட போகக்கூடாது. நாட் ஈவன் அ சிங்கிள் மார்க் போகவே கூடாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் லெட்டர் ரைட்டிங் ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் S1ஐயும் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் S6ஐயும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நடுவில் இருக்கக்கூடியதை வந்துட்டு நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு காஸ் எஃபெக்ட் ரிலேஷன் இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு காஸ்க்கு அப்புறம் தான் எஃபெக்ட் வரணும், எஃபெக்ட்க்கு அப்புறம் காசு வரக்கூடாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இங்கே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரைட்டிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இன்ஃபரன்சஸாக இருக்கட்டும், பிளாங்க்ஸாக இருக்கட்டும், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இன்ஃபரன்சஸை அட்டன் பண்ணும்போது மட்டும் இதை கரெக்டாக என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் நல்லாவே ஒரு ரீசனிங் ஸ்கில்லோடு அதை ஆன்சர் பண்ணுங்கள். அப்போனா தான் அதில் வந்து உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரைட்டிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் லாஸ்ட். ஏன்னா இதில் வந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் இன்னொன்று, நம்ம இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 300 பேசேஜஸ் கொடுத்தாச்சு. 300 பேசேஜஸை நீங்கள் ரீட் பண்ணி ஆஸ் பர் நியூ பேட்டர்னுமே நம்ம நிறைய பேசேஜஸ் கொடுத்துருந்தோம். அதை ரீட் பண்ணி படிக்கும் போதே உங்களுக்கு வந்து இப்போ என்ன இருக்கும், எதை நம்ம எப்படி வந்து அணுகணும். இப்போ ஒரு தீம் கேட்டாங்கன்னா அந்த தீம் எப்படி ஆன்சர் பண்ணணும், இதில் வந்து ஆத்தர் என்ன சொல்ல வராரு, இதில் ஒரு விஷயத்தை பிக் பண்ண சொல்கிறாங்கன்னா எப்படி பிக் பண்ணி எழுதணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், வீக் கொஸ்டின், ஸ்ட்ராங் கொஸ்டின், இது எல்லாத்தையுமே
நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அது வேறு விஷயம். சரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஆகிடும். பட் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கடைசி வீக் கொஸ்டின் ஸ்ட்ராங் கொஸ்டின்லாம் தப்பு பண்ணிடாதீங்க. வீக் கொஸ்டின் ஸ்ட்ராங் கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ வீக் கொஸ்டின் ஸ்ட்ராங் கொஸ்டின் என்னன்னு தெரியலன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீக் கொஸ்டினுக்கும் ஸ்ட்ராங் கொஸ்டினுக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன், கான்செப்சுவல் கிளாரிட்டி இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் சொல்கிறது எப்போனா எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒரு 10-15 நாள் இருக்கும், அதுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து அப்படியே நேரம் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடியாக தான் இருக்கும். இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். இந்த கான்செப்சுவல் கொஸ்டின்ஸை வந்து என்ன மாதிரி கேட்க போகிறாங்கன்றதையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட குரூப் 4 கொஸ்டின் பேப்பரில் சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் எவ்வளோ தூரம் போய் கேட்போன்னு காட்டிட்டாங்க. ரெண்டாவது, ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் நீங்கள் கேள்விப்படாத ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்செல்லாம் இன்க்ளூட் பண்ணி காட்டியிருக்காங்க. இப்போ குரூப் 2A அடுத்த வருஷம் 2026 எழுத போகும்போது இது ஒரு ரெஃபரன்ஸ் பேப்பராக இருந்தால் தானே இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்க முடியும்னு அவங்க தெரிஞ்சு படிப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ். எதை எடுத்தாலும் கான்செப்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எதுக்குப்பா படிக்கிற அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி நினச்சி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின்ஸ், கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ரைட்டிங் ஸ்கில்ஸ் நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் ரிலேட்டட் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ரீட் பண்ணுங்க. ஆப்ஷன் இஸ் த கீ. கண்டிப்பாக ஆப்ஷனில் வந்துட்டு உங்களால் அவங்க என்னதான் செக் வச்சாலும் சரி, ஆப்ஷனில் உங்களால் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். ஆப்ஷனில் உங்களால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து ஆப்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸில் ஒரு விஷயத்தை வந்து ஃபார்மலாக இருக்கணும், நல்ல டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அதுக்குன்னு ஒரு என்ன இருக்குது, ஒரு கோடு இருக்குது. ஸோ இந்த இது படி தான் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோடு இருக்கும். ஸோ அந்த கோடு வந்து இதில் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 4 ஆப்ஷன் இப்படி இருக்குது, 3 ஆப்ஷன் சிங்கிள் லைனாக இருக்கும், 4வது ஆப்ஷனை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க 2-3 லைனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து படித்து பார்த்து அதில் எந்த ஒரு நெகட்டிவான டேர்ம்ஸ், ஒன்லி, நாட், நோ அந்த மாதிரியான எதுவும் வார்த்தைகள் வந்து அதை அப்படியே டோட்டலாக மீனிங்கை மாற்றுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை கரெக்டாக நீங்கள் டீகோட் பண்ணி அதை எடுக்கலாம். ஓகேங்களா? கரஸ்பாண்டன்ஸ். மற்ற கொஸ்டின்ஸ், அதாவது நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் இந்நேரம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. எவ்வளோ தூரம் படிச்சிருப்பீங்கன்னு கேட்டால் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அரைகுறையாக படிச்சிருக்கோம். என்னடா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின்ஸுக்கு மேலே இருக்கே, ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு 600லேருந்து 1000 தானே படிச்சிருக்கோம், ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம படிக்கல. அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த 1000 கொஸ்டின்ஸ், 1000 வேர்ட்ஸ், that will help you to get the marks for the administrative terms. பேசிக்ஸாக தான் கேட்பாங்க, பாலிட்டியிலேருந்து தான் கேட்பாங்க. பாலிட்டி ரிலேட்டட் வேர்ட்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸுக்கு மட்டும் பொருந்தாது, டிரான்ஸ்லேஷன்லேயும் பொருந்தும். ஸோ அதையும் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ நாள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டடி பீரியட், அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டடி பீரியட் நீங்கள் 100 நாள் படிச்சிருக்கலாம், இல்லை 365 நாள் படிச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற டாபிக் எடுத்து படிக்கும்போது நீங்கள் அதிக முக்கியத்துவம் எங்கே கொடுத்துருக்கணும் அப்படின்னா வேர்ட் டிரான்ஸ்லேஷன். ஏன்னா வேர்ட் டிரான்ஸ்லேஷனில் தான் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தோன்னே தெரிஞ்சால் தெரியும், தெரியலைன்னா தெரியலை அப்படின்ற அளவுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் மோட்லேயே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பட் வென் இட் கம்ஸ் டு எக்ஸாம் மோட், எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த 3 hours உங்களோட டிரான்ஸ்லேஷன் டாப்பிக்கில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் ரிலேட்டட் ஆஸ் வெல் அஸ் வாய்ஸ் ரிலேட்டட். ஏன்னா டென்ஸ் ரிலேட்டட் வாய்ஸ் ரிலேட்டடை பொறுத்த வரைக்கும் டென்சஸ் லைட்டாக அப்படி திருப்பி விட்டுருவாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் அவ்வளோ படித்து பழக்கம் இருக்காது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் படித்து பழக்கம் இருக்காது. அப்போ ஒரு விஷயத்தை படிக்கும்போது நம்ம கவனத்தோட ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்தை கூட்டி படித்து அது வந்து பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, இல்லை ஃபியூச்சர் டென்ஸா கரெக்டாக அடாப்ட் பண்ணி அது எந்த டென்ஸுக்குள்ளே வருது அந்த 12 டென்ஸுக்குள்ளன்றதை கரெக்டாக ஆப்ட் பண்ணி நீங்கள் இதை வந்து எழுதணும். ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஓகே. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் இதுதான். இவ்வளோ நாள் நீங்கள் இதை நல்லா கரைச்சி குடிச்சிருப்பீங்க, எவ்வளோ வார்த்தை நம்மளால முடியுமோ டெய்லி 10-15 படிச்சிருப்போம். ஸோ அது பிரச்சனை இல்லை. when it comes to prose poem,
ப்ரோஸ் போயம் லிட்ரரி ஒர்க்ஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஃபுல் மார்க்ஸ் 15க்கு 15 நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். அந்த ஒரு மார்க் உங்களுக்கு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். 15க்கு 15 கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ நாள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே கடைசி இந்த 10 நிமிஷம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு மார்க் போயிடக்கூடாது. அந்த ஒரு மார்க் இதுக்கு பதிலாக வேற எங்கேயா வொக்காபுலரியில் போட்டோம் இல்லையா கிராமரில் ஒரு மார்க் போட்டோம், ஆனால் லிட்ரரி ஒர்க்ஸில் போகாது. நான் கண்டிப்பாக 15 out of 15 எடுப்பேன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் உங்களோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ். இதில் வந்து இதை வந்து கேள்வி கேட்பாங்க, அதை வந்து கேள்வி கேட்பாங்களோ நான் சொல்லலை. சைக்காலஜிக்கலாக ஒரு பேப்பரை எப்படி நீங்கள் போய் அணுகணும், ஸோ அந்த சைக்காலஜிக்கல் ஃபியர் போகிறதுக்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி அட்டென்ட் பண்ணணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஃபுல் மார்க் டெஸ்ட் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சார் நானும் எவ்வளவோ வந்து இவ்வளோ நாள் வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்து இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிச்சிருக்கேன். பட் என்னால் ஜிஎஸ்லலாம் வந்துட்டு இங்கே தமிழ் மீடியம் புக்ஸை கிராஸ் பண்ண முடியல. என்னதான் நம்ம வந்து ஸ்பெக்ட்ரம் புக் படித்தாலும் சரி, இந்தியன் எக்கனாமி பை ரமேஷ் சிங் புக்கு, இல்லைனா நிதின் சின்ஹானியா, இல்லை வந்துட்டு பூனம் தலால் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒத்து போகும், அதை விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னால் வந்துட்டு படிச்சுட்டு இங்கே நல்லா ஸ்கோர் பண்ண முடியலை அப்படின்றவங்களுக்கு இவ்வளோ நாள் இங்கிலீஷ் மீடியமுக்கு நம்ம வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட் புக்கு அப்படியே யூபிஎஸ்சி சிலபஸ் புக்ஸை படிச்சிருப்பீங்க. அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரன்ஸ், இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கட்டும். ஜிஎஸ் மட்டும் இங்கிலீஷ் மீடியமில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தமிழை நீங்கள் வந்து வேறு வழி இல்லை, எனக்கு வந்து குரூப் 4ல் தமிழ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி எடுத்து படிப்பீங்க, அவங்களும் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் தி பாசிட்டிவிட்டி பேட்ச். இந்த பாசிட்டிவிட்டி பேட்ச்ல 3 லேயர்ஸ் இருக்கு. என்னென்ன புக்ஸ் கவர் பண்ண போறோம், எப்படி வந்து அதை உங்களை வந்து ட்ரெயின் பண்ண போறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்துட்டு உங்கள் சப்போர்ட்டுக்குன்னு ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கு. சப்போர்ட்டுக்கு R&Dக்கு ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு டீம் கண்டிப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக மார்னிங் 9 to 6 கண்டிப்பாக இருப்பாங்க. அது போக வந்துட்டு உங்களுக்கு R&D ஒர்க் பண்ணி உங்களோட கொஸ்டின் டெலிவரன்ஸ் எல்லாமே கரெக்டான டைமுக்கு நடக்குதா அது எல்லாம் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டீம் இருக்காங்க. அண்ட் அது போக இது எல்லாத்துக்கும் மேலேயும் நல்ல ஸ்டாஃபிங். அது போக இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக அதில் 90% ஆஃப் த சிலபஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இந்த பேட்சோட என்ரோல்மெண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் இப்போ இருந்து கூட நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. பியூர்லி ஆன்லைன். நீங்கள் ஒரு வீடியோ லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டட் வந்துடும். இதில் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். அது போக வந்துட்டு உங்களுக்கு 1 year, அதாவது உங்களோட அந்த டோட்டல் குரூப் 1 அடுத்த வருஷம் இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது. இது 3 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு அந்த 3 எக்ஸாம்ஸுக்கும் சேர்த்து சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நல்லா இது பண்ணி பாஸ் ஆகிறவங்களுக்கு மெயின்ஸ் பேட்ச் ஃப்ரீ. மெயின்ஸ் பேட்ச் டோட்டலி உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த பேட்ச்சில் என்ரோல் பண்ணி யார் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மெயின்ஸோட கோச்சிங் அப்சல்யூட்லி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகே, இஸ் இட் ஃபைன். ஸோ இப்போ இந்த பாசிட்டிவிட்டி பேட்ச்சில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. மார்க் டெஸ்ட் என்னன்னைக்கு நடக்க போகுது, ஃபுல் மார்க் டெஸ்ட் தான். கொஸ்டின் பேட்டர்ன் ஆஸ் பர் ஆர் திங், லிட்ரரி ஒர்க்ஸ்னா 15, கிராமர்னா இவ்வளோ, ப்ரோஸ்னா இவ்வளோ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்னா இவ்வளோ, டிரான்ஸ்லேஷன்னா 5, இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து செப்டம்பர் 20, 2025. ரெண்டாவது டெஸ்ட் வந்து செப்டம்பர் 21. மூணாவது டெஸ்ட் வந்து 22, 23. இந்த 4 டெஸ்ட்டில் யார் வந்து ஃபஸ்ட்டு மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து புக் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஸோ இந்த புக் ஆஃப் யுவர் சாய்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நம்மளோட பாசிட்டிவ் பேட்ச்சில் ட்ரெயின் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன புக்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்சஸ் படிக்க போகிறோம். ஸோ அதில் ஒரு புக்கை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த புக் ஆஃப் யுவர் சாய்ஸில் வந்து நீங்கள் ஆட் ஆன் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 4 கொஸ்டின் பேப்பர்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்க வேணாம். இது வந்து நம்ம வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவுமே காண்டாக்ட் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவோட யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இருக்கும், ஃபார்ம் சப்மிஷன் இருக்கும், ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணி அதை வந்து நீங்கள் கூகுள் ஃபார்மில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களால் அட்டாச் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் அதை வந்து வாட்ஸ்அப்பில் 911504 9115க்கு நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ கூகுள் ஃபார்மோட சப்மிஷன் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு 20th ஒரு டெஸ்ட் நடக்குதுன்னா 6 மணிக்கு உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும் கொஸ்டின். ஈவினிங் 6 மணிக்கு, 6 மணிலேருந்து
9 மணி வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய டைம். 9 மணிக்கு மேலே உங்களால் இதை சப்மிட் பண்ண முடியாது. ஸோ அந்த 3 ஹார்ஸில் கண்டிப்பாக நிறைய மெம்பர்ஸ் எழுதுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோன்னு பார்ப்போம். அந்த ஃபஸ்ட்டு மார்க்கில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு யார் சப்மிட் பண்ணுறான்றதை எடுத்து நம்ம வந்து அதை வந்து இன்னும் கால்குலேட் பண்ணி நம்ம அடுத்த டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து யூடியூப்பில் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பரில் டீம் வந்து போய் ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க என்ன புக் ஆஃப் சாய்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்களோ அதை நம்ம வந்து டெலிவர் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை சேலஞ்சாக எடுத்து மற்ற ஆஸ்பிரன்ஸோட நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு பாசிட்டிவ் காம்படிஷனோட நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ இப்போ சார் எனக்கு பாசிட்டிவ் பேட்சில் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கூல் புக்கையும் தாண்டி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தமிழ் புக்ஸ்லாம் இருக்குது. தமிழ்நாடு வரலாறு பண்பாடு தற்காலம், தமிழ்நாடு வரலாறு பண்பாடு நவீன காலம். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் வாரில் ஆரம்பித்து இங்கே வந்து நம்மளோட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் இருக்கோ இன்னைக்கு டேட் வரைக்கும் இது ரெண்டுமே அப்டேட்டில் இருக்கும் ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி வாண்ட்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி புக்கை நம்ம வந்து படிக்கும்போது நம்மளால் அதுலேருந்து என்ன பண்ண முடியும், நல்லா கிராஸ் பண்ண முடியும். பட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த 2 புக்குமே தமிழில் இருக்குது, கிட்டத்தட்ட 1000 பேஜஸ் தாண்டி இருக்குது, இது எப்படி சார் டீகோட் பண்ணுறது, எப்படி படிக்கிறது, எனக்கு இது செட்டே ஆகலையே அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிற உங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை இங்கிலீஷ் மீடியமாக உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவோம். ஸோ இது ரிலேட்டடாக இந்த 2 புக்கில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலுமே ஒரு 3000 கொஸ்டின்ஸுக்கு மேலே உங்களுக்கு இதுலேருந்து ரெடி பண்ணி அந்த மெட்டீரியல் வில் ஆல்சோ பி ப்ரொவைடட் டு யூ இன் திஸ் பேட்ச், தட் இஸ் தி பாசிட்டிவிட்டி பேட்ச். ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் திருக்குறள் தனியாக படிக்க போகிறோம். திருக்குறள் படிக்கிறது போக ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே இங்கிலீஷில் உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம். தமிழ் சொசைட்டி அதுக்கு வந்து நம்ம டீச் பண்ணுவோம். அது போக திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாடு ரிலேட்டட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வீல் கோ ஆன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்கூல் புக்கை வந்து கவர் பண்ணுவோம். செகண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ். தேர்டு வந்து டெஸ்ட் சீரீஸ். ஸோ இது முழுக்க குரூப் 4 லெவலில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. குரூப் 1 குரூப் 2 லெவலில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக மூவ் ஆன் ஆகும் இந்த பேட்ச் வந்து. ஸோ இதை வந்து யார் எடுக்கிறீங்களோ இப்போ கூட குரூப் 4லேயும் கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கவங்க இந்த லெவலில் படித்தா மட்டும்தான் வரப்போகிற குரூப் 1 குரூப் 2 2A 4 எல்லாத்துலேயும் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சாலும் நீங்கள் 9115049115 வந்து காண்டாக்ட் பண்ணலாம். when we are going with unit 5 Indian economy as well as தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாலிசி நோட்ஸை எல்லாமே அக்கா பிரித்து ஸ்கீம்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து வீல் டீல் இட். அதே போக சோஷியல் இஷ்யூஸ்க்கு இந்த புக்கில் இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் இதை வந்து தமிழ் மீடியமில் மட்டும்தான் இருக்குது. பட் we will move on with the இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸ். அடுத்து இந்திய பொருளாதாரம். என்னதான் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து we would have been reading Indian economy by நிதின் சின்ஹானியா ஆர் ரமேஷ் சிங். ஸோ அது நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். தட் இஸ் அப்சல்யூட்லி குட். பட் சில விஷயங்கள் சில ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு ரிலேட்டட் ஸ்கீம்ஸ்லாம் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ரிலேட்டட் கமிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வென் இட் கோஸ் வித் யூனிட் 5ல எக்கனாமிக்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we will have தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது எக்கனாமிலையும் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான சில எக்கனாமிக்கல் கமிட்டிஸையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ யூனிட் 5க்கு நம்ம அதே தான் ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் வச்சு நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ யூனிட் 4 when we are going with Indian polity பொறுத்த வரைக்கும் this is the only book that gives you all the question. 40 கொஸ்டின் எழுத போறீங்களா, 40 கொஸ்டின் இதோட சேர்த்து நம்மளோட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ரிலேட்டட் இதை கண்டென்ட்டை படிச்சுட்டு இதை படிச்சுனா குரூப் 1ல 40 out of 50 கண்டிப்பாக எடுக்க முடியும். இது எல்லாருக்குமே தெரியும். குரூப் 2லையும் ஃபுல் மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடிகிற அளவுக்கு உங்களுக்கு டீகோட் பண்ணி உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு உங்களை டெஸ்ட் எழுத வச்சு we'll be moving on in the next 1 year. உங்களுக்கு பக்காவான கோச்சிங் 1 year or till your last group exam completes. இதுதான் உங்களோட வேலிடிட்டி. ஸோ இதில் ஒவ்வொரு இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸை அழகாக நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஸ்கெட்ச் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் ஆன் வித் யூனிட் 3 ஏன்ஷியன்ட் மெடிவல் இந்தியா as well as இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியாவுக்கு இந்த புக் பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இதையும் ஸ்கூல் புக்கையும் நம்ம கம்பைன் பண்ணுவோம்.
இதையும் ஸ்கூல் புக்ல இருந்தே அதிகமான கொஸ்டின்ஸ் வரப்போகுது. பட் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் மெடிவல் இந்தியா இந்த புக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐஎன்எம் நம்ம கிட்டத்தட்ட இப்போ இந்தியன் ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிட்டோம்னா மோர் தென் 1000 பேஜஸ் படிக்கணும். அது டிஎன்பிஎஸ்சிக்கு ஓரியன்டாக அவ்வளோ தேவையில்லை. பட் இந்த புக் எடுத்துக்கிட்டோம்னா 400 பேஜஸ். இந்த 400 பேஜஸ்ல தமிழ்நாடு ரிலேட்டடான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம பிரேக் அவுட் பண்ணி இங்கிலீஷ் மீடியமில் எல்லாமே இங்கிலீஷ் மீடியமில் உங்களுக்கு இந்த வருஷம் ட்ரெயின் பண்ண போகிறோம். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் when it comes to unit 2, what is it? ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கு போகிறத விட ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு we have to go with some notes. அது நம்மளே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த நோட்ஸை பக்காவாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வாட் யூனிட் 1. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்குமே 9th 10th is more than enough. 9th 10th is more than enough along with our notes. இந்த நோட்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. that is more than sufficient. It will be very very helpful for your preparation. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சோன்னே அடுத்து 2026 ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாசிட்டிவ் பேட்ச் ஒரு பெரிய ஸ்டார்ட்டாக இருக்கும். கிக் ஸ்டார்ட். சார் நான் மட்டும் நல்ல ஜிஎஸ் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கிறதுனால தான் சார் எனக்கு மார்க் போச்சு. ஏது இந்த புக்ஸ் எல்லாம் நான் தமிழ் மீடியமில் இருக்க புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சது இந்த வருஷமே நான் பாஸ் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காகவே அப்படி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுனாலையும் நம்ம இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பக்கா R&D ஒர்க்கில் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் 2026. இந்த வருஷம் விட்டுறாதீங்க. எலெக்ஷன் வருஷத்தில் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எல்லாரும் கண்டிப்பாக இந்த வருஷம் 2026 2025 நல்லபடியாக நீங்கள் எழுதுவீங்க. 2026க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். மாக் டெஸ்ட் வந்து 20, 21, 22, 23 இந்த 4 நாள் உங்களுக்கு நடப்போக போகுது. நான் 6 PM அந்தந்த டேட்ஸ் அன்னைக்கு உங்களுக்கு யூடியூப்ல வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறமா 9 PM வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அந்த கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அங்கே வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதில் அட்ரஸ் கொடுக்கணும் எல்லாமே நீங்கள் கொடுத்தா தான் புக் டிஸ்பேச் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். எந்த ஒரு பயமும் இல்லாமல் வரக்கூடிய குரூப் 2A கண்டிப்பாக நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க. யூ வில் ஃபார் ஷுர் மேக் ஷுர் தட் நம்மளோட ப்ரேயர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் see you at ஆன்சர் கீ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.